ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டோஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டுமாரோ டெஸ்ட் இருக்கு இல்லையா, ரியல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டு. அதுக்கான போர்ஷன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், செட்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கும் சீக்வன்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அதுக்கான கிளாஸஸும் கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் அதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் எம்சிக்யூஸ் போட்டு காமிங்க, எங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஐடியா வந்து எங்களுக்கு இல்லை. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் எப்படி வரும்ன்ற ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், செக் பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு கிவன் ப்ராப்ளமை வந்துட்டு பவுண்டடா இல்லை பவுண்டட் எபோவா பவுண்டட் பிலோவா அது வந்து நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் சீக்வன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, s equal to 1 plus minus 1 the whole power n into 1 by n. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் n வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 அப் டு எக்ஸெட்ரா இப்படி போகும் இல்லையா. சரி, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ n-க்கு வேல்யூ 1லேருந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு n-க்கு வேல்யூ நம்ம 1ன்னு கொடுக்கும்போது இந்த கொடுத்துருக்கிற செட்டு வந்து நமக்கு எப்படி மாறும்னு பாருங்கள். 1 plus minus 1 the whole power n என்ன வரும், minus 1 whole power 1 நமக்கு என்ன தான் வரும், அகெயின் -1 தான் வரும், இன்ட்டு 1 by n-க்கு என்ன வரும், 1 by 1 1 தான் வரும். அப்போ இங்கே என்ன தான் வரும், -1 தான் வரும். +1 ப்ளஸ் -1 நமக்கு என்ன ஆகும், +1 -1 கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், n ஈக்குவல் டு 2. n ஈக்குவல் டு 2ன்னு நம்ம இங்கே இருக்கிற n வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது, கொஸ்டினில் இருக்கிற என்னோட வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 3/2 வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4, n ஈக்குவல் டு 5க்கு நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் வந்துட்டு அந்த n-க்கு சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. ஓகேவா? சரி, ஏன்னா சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டேன், உனக்கு மட்டும் சொல்லிட்டேன், அடுத்ததுக்கெலாம் நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன சீக்வன்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னா 0, 3/2, 2/3, 5/4, 4/5. சரி, இது என்ன ஆர்டரில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு பவுண்டட் எபோவா பவுண்டட் பிலோவான்னு தெரியணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியணும், அப்பர் பவுண்டும் லோவர் பவுண்டும் தெரியணும். ஸோ இப்படி வந்து ரேஷனல் நம்பர்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இப்போ 1/2 1/3ன்னு இருந்தால் ஈஸியாக சொல்லிடுவோம். இங்கே அப்படி இல்லை, நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 3/2னா அதோட வேல்யூ என்ன வரும், 1/5. அதே மாதிரி 2/3க்கு என்ன வரும், 0.66. அந்த மாதிரி இந்த 4 டேர்முக்கும் நான் எழுதிட்டேன். ஓகேவா? 3/2க்கு 1.5 கிடச்சிது, 2/3க்கு 0.66 கிடச்சிது, 5/4க்கு 1.25 கிடச்சிது, 4/5க்கு 0.8 கிடச்சிது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் கிடச்சிருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 0, 0.66, 0.08ன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஒரு இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இப்போ 1.5ல் வர்றது பாருங்களேன், 1.5, 1.25, 1.5 விட 1.25 நமக்கு என்னதான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்தது 1 வர நம்பரும் நமக்கு என்னதான் வரும், கம்மியாக தான் வரும். ஸோ இது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நமக்கு இங்கே இருக்கிற ஒரு சீக்வன்ஸில் 2 சீக்வன்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று இன்க்ரீஸிங் டைப்பில் இருக்குது, இன்னொன்று டிக்ரீஸிங் டைப் இருக்குது இந்த ஒரே சீக்வன்ஸ்குள்ளே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்க்ரீஸிங் தனியாகவும் டிக்ரீஸிங் தனியாகவும் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த இன்க்ரீஸ் ஆகிறது நோட் பண்ணுங்கள், 0, 0.6, 0.8. அப்போ அடுத்தது என்னவாக தான் இருக்கும், 0.9 போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் நமக்கு என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1 அப்ரோச் பண்ணுது. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிறத பாருங்கள், ஃபஸ்ட்டு 1.5, அடுத்தது 1.25, அடுத்தது ஒரு வேலை இருந்துச்சுன்னா 1.15 அந்த மாதிரி இருக்கலாம், அடுத்தது 1.05 வரலாம். அட்லாஸ்ட் அதுவும் என்ன தான் ஆகுது, நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு 1 தான் அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? இதுவும் 1 தான் அப்ரோச் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு 1 அப்ரோச் பண்ணினாலுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று டிக்ரீஸ் ஆகும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்க்ரீஸிங் சீக்வன்ஸை பிரித்து எழுதிக்க போகிறேன். இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் தனியாக டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் தனியாக எழுதிட்டு ஒரு யூனியன் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இந்த ரெண்டையும் சேர்த்தா தானே நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஹோல் டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த ஹோல் டேர்மில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை ரெண்டையும் பிரித்து ஒரு யூனியன் போட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள்,
இருக்கிறதுலையே லீஸ்ட் வேல்யூங்கிறது நமக்கு என்னது? 0 தானே. இந்த ரெண்டு சீக்வன்ஸ்லேயும் நமக்கு இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு இங்கே 3/2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே போய் அப்ரோச் பண்ணுற இடம் என்னமோ 1 தான் அப்ரோச் பண்ணுது. ஸோ நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் லீஸ்ட் வேல்யூ எது, கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கிவன் சீக்வன்ஸில் இப்போ நான் பிரித்து எழுதிட்டேன்னா, எழுதினதுக்கு அப்புறமா இந்த இருக்கிற சீக்வன்ஸில் கம்மியான நம்பர் என்ன, லீஸ்ட் வேல்யூங்கிறது என்ன, 0. அதை நான் வந்து எழுதிட்டேன் லீஸ்ட் வேல்யூன்னு போட்டு. அதே மாதிரி நம்மளோட சீக்வன்ஸில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ எது, 3/2. ஏன்னா 3/2க்கு தான் நமக்கு என்ன வருது, 1.5 வருது. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் இது தான். ஸோ லீஸ்ட் வேல்யூ 0, கிரேட்டஸ்ட் வேல்யூ 3/2. அப்போது நமக்கு இதில் பவுண்டட் எபோவும் இருக்குது, பவுண்டட் பிலோவும் இருக்குது. ஏன்னா நமக்கு லீஸ்ட் வேல்யூவும் கிடச்சிருச்சு, கிரேட்டஸ்ட் வேல்யூவும் கிடச்சிருச்சு. அது கிடச்சிருச்சுனாலே நம்ம என்ன சொல்லுவோம், பவுண்டட் பிலோனும் சொல்லுவோம், பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவுண்டட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிவன் செட்டோட இன்ஃப்ரீமம் வேல்யூ என்ன, இன்ஃப்ரீமம்னா என்ன, இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ, கிரேட்டஸ்ட்டு லீஸ்ட் வேல்யூ என்னது, 0. அடுத்தது சுப்ரீமம், சுப்ரீமம் என்னது, 3.2. இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இங்கே நம்மளோட ட்விஸ்ட் எங்கே இருக்குது, இந்த சீக்வன்ஸில் தான் இருக்குது. கிடைச்ச சீக்வன்ஸில் 1 இன்க்ரீஸ் ஆகும், 1 டிக்ரீஸ் ஆகும் போகுது. அதை பிரித்து எழுத தெரிஞ்சாலே இதோட இன்ஃப்ரீமம் சுப்ரீமம் வேல்யூ நம்மளால் எழுதிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ s = n/n+1, n பிலாங்ஸ் டு n. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு டைரக்ட் ப்ராப்ளம் தான். இப்போ இங்கே நம்ம n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 கிடைக்குது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. இப்படியே போயிட்டே இருக்குது. 1/2னா 0.5 வருது, 2/3னா 0.6 வருது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அப்போ அடுத்தது என்ன வரும், 0.7 வரும், அடுத்தது 0.8 வரும். அட்லாஸ்ட் அது எங்கே போய் நிற்கும், 1ல் போய் நிற்கும். ஓகேவா? இப்போ 0.5, 0.6, 0.7 அப்படின்னா அந்த டேர்ம் எதில் போய் நிற்கும், 1ல் போய் நிற்கும். ஸோ இதோட இன்ஃப்ரீமம் வேல்யூ என்னது, 1/2. அதே மாதிரி சுப்ரீமம் வேல்யூங்கிறது என்னது, 1. ஏன்னா அது 1ல் தானே போய் முடியும். அது அட்லாஸ்ட் எந்த வேல்யூவை போய் அப்ரோச் பண்ணும், 1 தான் போய் அப்ரோச் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு greatest lower bound of set of all positive even integer. சரி, பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர்னா என்ன, ஈவன் இன்டீஜர்னா என்ன, ஃபஸ்ட்டு +or-2, +or-4. இன்டீஜர்னா நமக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வரும் இல்லையா, +or-6. இப்படி ஈவனில் போகும். நமக்கு இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ்னாலே நமக்கு என்னது, 2, 4, 6, 8ன்னு ப்ளஸில் மட்டும்தான் நம்பர் வரும். இதில் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் கேட்டிருக்கிறாங்க. லோவர் பவுண்டுங்கிறது நமக்கு என்ன, 2. கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் இதில் நமக்கு என்ன தான் வரும், 2 தான் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர் மட்டும்தான் நமக்கு செட்லேயே எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் நமக்கு என்னது, 2 தான் வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் a = செட் ஆஃப் 1, 2, அகெயின் அதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசிஸில் 3, நெக்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசிஸில் 4, 5. இப்போது இதில் n ஆஃப் ஏவும் கேட்குறாங்க, n ஆஃப் p ஆஃப் ஏவும் கேட்குறாங்க. n ஆஃப் ஏனா என்ன அப்படின்னா அந்த செட்டில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி p ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா பவர் செட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, n ஆஃப் ஏனா அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி எழுதணும். p ஆஃப் ஏனா பவர் செட்டு. அந்த பவர் செட்னா நம்ம என்ன சொல்லுவோம், எம்டி செட்டு. அந்த செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுகிற செட்டு எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ n ஆஃப் ஏனா என்ன, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். இப்போ ஏன்னு 2 தடவை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். இன்னொரு இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே கர்லி பிரேசஸில் 4, 5 இருக்குதா, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா 4 ஒரு கவுண்ட்டாகவும் 5 ஒரு கவுண்ட்டாகவும் எடுத்து 2 நம்பராக கனெக்ட் பண்ணுவீங்க. பட் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட செட்டுக்குள்ளே இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நமக்கு 1ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? 4, 5 நம்ம n ஆஃப் ஏல் எடுக்கும்போது ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும். 4 and 5 2 நம்பர் இருக்குது. ஸோ 2ன்னு ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இதில் தான் நீங்கள் வந்துட்டு மேஜர் மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாருமே. சரி, இப்போ பாருங்கள்,
அப்போ நமக்கு என் ஆஃப் ஏல என்னெல்லாம் வரும்? 1 2 3 4,5. இப்போ மொத்தமாக 4 வரும். ஓகேவா? அதுதான் என் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏனா என்னது? பவர் செட்டு. நமக்கு ஆல்ரெடி ஒரு தியரம் தெரியும், எம்டி செட்டு சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எந்த செட் இருந்தாலும் அதுக்கு எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எழுதியாச்சு. 1 2 3 4,5 எழுதியாச்சு. அடுத்தது 2 2 எழுதியாச்சு. அடுத்தது 3 3 எழுதுவோம். கடைசியில் 4 செட்டை சேர்த்து மொத்தமாக எழுதுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை வருது அப்படின்னா 16 வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாமில் அப்படின்னா, இது இத்தனையும் உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு ஏதோ ஒரு 4 இருக்கிறதுனால ஈஸியாக எழுதிடலாம். இதே வந்து ஒரு 7 எலமெண்ட்ஸ் 8 எலமெண்ட்ஸ் இருக்கிற செட்டெல்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து எழுத முடியாது இல்லையா? அதுக்கு தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் என் ஆஃப் ஏ. ஓகேவா? பவர் செட் ஆஃப் ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, என் ஆஃப் பி ஆஃப் ஏ எவ்வளோன்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பவர் என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏங்கிறது இங்கே என்னது? நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னது? 4. அப்போ 2 பவர் 4 என்னது? 16. அதுதான் நம்மளோட பவர் செட்டோட கவுண்ட். ஓகேவா? இவ்வளோத்தையும் எழுதக்கூடாது. இந்த ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் எழுதி வைக்கணும். ஓகே, ரியல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது f of x equal to x ஸ்கொயர். அதோட லிமிட் என்னன்னு சொல்லிட்டாங்க? x மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. f இன்வர்ஸ் ஆஃப் 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஒரு மேப்பிங் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஏன்ற டொமைனும் பிங்கிற கோடொமைனும் எடுத்துக்கிட்டோம். இல்லைனா இது எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸு ஸ்கொயர். இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இப்போ இங்கே 1ன்னு எடுத்தோம், -1ன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னால் என்னது? -1 இன்ட்டு -1 நமக்கு +1 கிடைக்கும். அதே மாதிரி -2 எடுத்தால் என்ன வரும்? -2 இன்ட்டு -2 +4 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்தளவில் எந்த நம்பர் வந்துட்டு நம்ம எடுத்தாலும் அது நமக்கு என்னவா தான் வரும்? ஆன்சர் இங்கே அவுட்புட் என்னமோ ப்ளஸில் மட்டும்தான் வரும். ஏன்னா ஸ்கொயர்னாலே நமக்கு அந்த மைனஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிரும் இல்லையா? அதனால் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாலே நமக்கு இங்கே கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்னவா தான் கிடைக்கும்? பாசிட்டிவாக மட்டும்தான் கிடைக்கும். சரி, இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் இங்கே என்ன போட்டால் நமக்கு இங்கே 4 கிடைக்கும்? எஃப்க்கு -2ன்னு போட்டால் நமக்கு இங்கே 4 கிடைக்கும். அதே மாதிரி எஃப்க்கு +2ன்னு போட்டால் இங்கே 4 கிடைக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4க்கு நமக்கு என்னென்ன வேல்யூ வரும்? -2 +2 2 வேல்யூ வரும். ஓகேவா? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது எழுத தெரிஞ்சாலே ஈஸி தான். -2 போட்டாலும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும், +2 போட்டாலும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4க்கு அப்போ நமக்கு என்ன வரும்? -2 +2 2 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் π + 1 π + 1/2 π + 1/3 அப் டு எக்ஸெட்ரா இஸ் டேஷ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? π + 1. அடுத்தது π + 1/2. 1/2னா நமக்கு என்ன தெரியும்? 0.5ன்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் π + 1, அடுத்த டேர்ம் π + 0.5, அடுத்தது 1/3னா 0.3. அப்போ அடுத்தது என்ன வருது? π + 0.3. அப்போ 1 0.5 0.3 அப்போ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அடுத்து 0.1 0.2 0.1ன்னு வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் என்னென்னு வந்துடும்? நமக்கு 0ன்னு கிடச்சிரும் இல்லையா? π + 0 தான் நம்மளோட லாஸ்ட் டேர்மாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நமக்கு πன்னு வரும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? இதெல்லாமே வந்து பையை விட கிரேட்டஸ்ட் தான். π + 0.3 π + 0.5 π + 1 இதெல்லாமே பையை விட கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ இதில் இருக்கிறதுலே லோவர் நம்பர் என்னது? π. அப்போ நமக்கு
கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் நமக்கு என்ன வரும்? பை தான் வரும். ஓகேவா? Next problem. The elements of the set x is an integer, x square less than or equal to 4 can be represented as z. Here z refers to dash. அதாவது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸுன்ட்டு, அதில் எக்ஸுங்கிறது ஒரு இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டை வந்து நம்ம இசட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இசட் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு செட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்டீஜர்னால் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் எல்லா நம்பர்ஸும் வரும். அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கணும். அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இந்த செட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்க. இந்த செட்டை வந்து இசட்டுக்கு இப்போ பேர் வைக்கிறாங்க அந்த செட்டுக்கு. அப்போ அந்த இசட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸுங்கிறது இன்டீஜர், ஸோ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ தானே இங்கே இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம், இங்கே என்ன வேல்யூ எடுத்தாலும் இங்கே ப்ளஸில் தான் வரும். அதுவும் இங்கே 4 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4க்கு முன்னாடி நமக்கு என்னென்ன வரும்? இப்போது 0ன்னு போட்டால் இங்கே என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -1 போட்டால் என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். -2 போட்டால் +4 கிடைக்கும். -3 போட வேண்டியதில்லை, ஏன்னா நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு +1 போட்டாலும் 1 தான் கிடைக்கும், +2 போட்டாலும் 2 தான் கிடைக்கும். ஓகேவா? இது எங்களுக்கு இப்படியே போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம மேப்பிங் எடுக்கிறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 4 விட கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு 2 போடும்போது தான் 4 கிடைக்கும். -2 போட்டாலும் 4 கிடைக்கும், +2 போட்டாலும் 4 கிடைக்கும். அப்போ மைனஸில் இங்கே 2 வரைக்கும் போடலாம், ப்ளஸில் இங்கே 2 வரைக்கும் போடலாம். சென்டரில் என்ன நம்பர் இருக்கும்? 0, -1, +1. ஏன்னா இது போடும்போது மட்டும்தான் 4 விட நமக்கு கம்மியான வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்னென்ன இந்த இசட்டுங்கிற செட்டுக்கு நமக்கு என்னென்ன டேர்ம் கிடச்சிருக்குது? -2, -1, 0, +1, +2. இந்த 5 தான் அந்த இசட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதுதான் இதோட ஆன்சர். Let A and B be two non-empty subsets of a set X such that A is not a subset of B. Then இப்போ ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 4ல் எது ஆன்சர்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு கிவன் எழுதிடலாம். A, B ரெண்டுமே சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், பி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்க, அதையும் நான் எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ இந்த 4 கண்டிஷனில் எது ட்ரூன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி, இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ன்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன், ஏ பி 2 எடுத்துக்கிறேன். இதில் ஏன் ஏக்கு பியை விட கம்மி அப்படின்னா ஏ வந்துட்டு பியோட சப்செட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போது ஏக்கு வந்து 1, 2, 3 நான் எடுத்திருக்கிறேன், பிக்கு வந்து நான் 1 எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா பியிலையும் நான் 1ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஏ சப்செட் ஆஃப் பி ஆயிரும். பட் நமக்கு கொஸ்டினில் வந்துட்டு ஏ நாட் அ சப்செட் ஆஃப் பின்னு சொன்னதுனால நான் வந்துட்டு 1 எடுக்கலை. ஓகேவா? மற்றபடிக்கு எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதியாச்சு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஏ இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பிங்கிறது என்ன? இந்த மொத்த செட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட யூனிவர்சல் செட்டு எக்ஸு. பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன? பி காம்ப்ளிமெண்ட்னா எக்ஸில் பியை தவிர பேலன்ஸ் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பியில் நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 3, 4, 5, 6 இருக்குது. எக்ஸில் இருக்கிற 1 மட்டும் பியில் இல்லை. இப்போ பி காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேவா? ஒரு சிங்கிள்டன் செட் நமக்கு கிடைக்குது. இதோட கண்டிஷன் என்ன? ஏ இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி. இப்போ ஏ வந்து பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு சப்செட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஏல 1, 2, 3ன்னு 3 எலமெண்ட் இருக்குது. பட் இங்கே பி காம்ப்ளிமெண்ட் நமக்கு 1ங்கிற ஒரு சிங்கிள்டன் செட்டு தான் கிடச்சிருக்குது. ஸோ அது சப்செட்டாக இருக்க முடியாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் பாருங்கள், பி இஸ் ஆல்வேஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ.
இப்போது பின்றதுக்கு நான் என்னென்னு எழுதியிருக்கேன் 2 3 4 5 6ன்னு எடுத்திருக்கேன். இப்போ பிங்கிறது ஏக்கு சப்செட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வந்துட்டு 4 5 6 வந்துட்டு நமக்கு ஏல கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம அந்த கண்டிஷனையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி ஆர் ஆல்வேஸ் டிஸ்ஜாயிண்ட். ஏவும் பியும் எப்பயுமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்ஜாயிண்ட்னா என்ன? இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது காமன் டேர்ம்ஸ் வரக்கூடாது. பட் இங்கே நமக்கு ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன வருது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு என்ன வருது? 2ன்னு வருது. ஸோ வந்துட்டு தேர்ட் கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்தது ஃபோர்த் கண்டிஷன் பாருங்கள். ஏ அண்ட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி ஆர் ஆல்வேஸ் நான் டிஸ்ஜாயிண்ட். நான் டிஸ்ஜாயிண்ட்னா என்னது? டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்காது அப்படின்னா, இப்போ டிஸ்ஜாயிண்ட்னா என்ன சொல்லுவோம்? இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஒரு வேல்யூ காமனாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, சாரி, டிஸ்ஜாயிண்ட்னா இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி வந்துட்டு 0ன்னு இருக்கணும். ஒரு எம்டி செட் கிடைச்சாதான் அதை நம்ம டிஸ்ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நான் டிஸ்ஜாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு 0 வரக்கூடாது, எம்டி செட் வரக்கூடாது, ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஃபஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட்னா நமக்கு என்னது? 1. ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3. அப்போ ஏக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1 கிடைக்குது. ஸோ இது ஒரு நான் டிஸ்ஜாயிண்ட் செட். அப்போ இந்த ஃபோர்த் கண்டிஷன் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? தியரி பேஸ்டு கொஷின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. Next, the universal set of the set A equal to x from x square minus 5x plus 6 equal to 0. அடுத்தது Bக்கு x square minus 3x plus 2 equal to 0 having least number of elements is. ஓகேவா? நமக்கு ஏன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க எக்ஸோட வேல்யூ, பிக்கும் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6. இதுக்கு வந்துட்டு எனக்கு ரூட்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2,3 கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 2,3. நெக்ஸ்ட்டு பிக்கு அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2க்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் வேல்யூ 1,2ன்னு கிடைக்குது. பியோட வேல்யூ என்னது? 1,2. இப்போ இங்கே யூனிவர்சல் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. யூனிவர்சல் செட்டுன்னா என்ன? ஏ யூனியன் பி. ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற எல்லா செட்டோட எலமெண்ட்ஸையும் சேர்த்தது தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். அப்போது 1 2 3 இந்த 3 தானே நமக்கு இதில் இருக்குது. 2 2 செட்லேயும் இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணுவோம்? ஒரு தடவை தான் எழுதுவோம். ஸோ லீஸ்ட் எலமெண்ட்டுங்கிறது என்னது? 1 2 3 தான் நம்மளோட இந்த யூனிவர்சல் செட்டுக்கு கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்கவுண்டபிள்? 1, 4, 9, 16. இது எப்படி இருக்குது? ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ ஆப்வியஸாக அடுத்தது என்னது? 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், இப்படி தான் போகும். ஸோ இது வந்து ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ இது வந்துட்டு கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு 2n. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 into 1, 2 into 2, 2 into 3. ஸோ இதுவுமே என்ன? அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுவும் ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது Q, ரேஷனல் நம்பர் கவுண்டபிள்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ Dங்கிறது ஆல் இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பருங்கிறது நமக்கு அன்கவுண்டபிள். அடுத்தடுத்த நம்பர் இதுதாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதில் அன்கவுண்டபிள்னா இது ஆல் இர்ரேஷனல் நம்பர். இதை வந்துட்டு ஒரு வருஷத்தில் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின் தான். நெக்ஸ்ட்டு, இஃப் பி ஈக்குவல் டு set of 1, 2, 3, 4 etc. 2 power n minus 1 divided by 2 power n, then the values of greatest lower bound and least upper bound of b are. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் யூஜியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நம்ம நார்மலாக பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 power n minus 1 divided by 2 power n nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் வேல்யூஸ் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 2 power n இருக்கு இல்லையா, இதை காமனாக வெளியெடுங்க. காமனாக வெளியெடுத்தால் என்ன வரும்? மேலே 1 minus 1 by 2 power n வரும், கீழே 2 power n அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 2 power n 2 power n கேன்சல் ஆகி நமக்கு 1 minus 1 by 2 power n இருக்கும். இப்போ n-ல் நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 minus
1/2 பவர் n. 2 பவர் 1 போட்டால் 2 தான் வரும். இப்போ 1 மைனஸ் 1/2ங்கிறது என்னது? 1 மைனஸ் 1/2னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ 2 பவர் 2ன்னு போடுங்க. 1 மைனஸ் 1/4. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 4 மைனஸ் 1 3. 3/4 கிடைக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் 3/4. ஓகேவா? இதுதான் செகண்ட் டேர்ம். ஸோ நமக்கு இங்கே nth டேர்ம் இருக்குது. ஓகேவா? இந்த nth டேர்மை வச்சு தான் இந்த ஃபார்மேட்டே வருது. இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? என்னோட வேல்யூஸ் வந்துட்டு 1 2 அப் டு எக்ஸெட்ரா எது வரைக்கும் போடுவோம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போடுவோம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் nக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பவர் n நான் அப்படியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம காமனாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, காமனாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? 1 மைனஸ் 1/2 பவர் n. இங்கே ஒரு 2 பவர் n வரணும் இல்லையா காமனாக எடுக்கும்போது? அதுதான் 1 மைனஸ் 1/2 பவர் n டிவைடட் பை 2 பவர் n. 2 பவர் n 2 பவர் n கேன்சல் ஆகி நமக்கு ஜென்ரல் டேர்மான 1 மைனஸ் 1/2 பவர் n தான் இருக்கும். ஸோ இதுக்கு 1 2 3 போடும்போது நம்ம எது வரைக்கும் போடுவோம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போடுவோம். ஓகேவா? எது வரைக்கும் போடுவோம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போடுவோம். இப்போது 1 மைனஸ் 1/2 பவர் n இருக்கு இல்லையா? இப்போது 1 மைனஸ் 1/2னாலே நமக்கு என்ன அர்த்தம்? 1 மைனஸ் 0.5ன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 பவர் 2ன்னு வைங்களேன், 4ன்னு வந்துடும். 1/4ங்கிறது நமக்கு என்ன வரும்? இப்போ 1 டிவைடட் பை 4னால் என்ன வரும்? 0.2ன்னு வந்துடும். அதாவது 0.5ஐ விட கம்மியான நம்பர். அப்போ 2 பவர் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது நமக்கு என்னென்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது 1/2 பவர் nக்கு நம்ம டேரெக்டாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ என்னது? நமக்கு லோவர் பவுண்டு 1/2. அதனால் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் நமக்கு அதே தான் வரும். லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குது? 1 கிடச்சிருக்குது. அதாவது nth டேர்முக்கு நமக்கு 1 கிடச்சிருச்சு. அடுத்தது எவ்வளோ வேணாலும் வரலாம். பட் நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு தானே வேணும். அப்பர் பவுண்ட்லேயே கம்மியான நம்பருங்கிறது தானே நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு எடுப்போம். இப்போ 1க்கு மேலே எத்தனை நம்பர் வந்தாலும் இந்த 1 தானே நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுக்கு 1/2, லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு இப்போ நம்ம இதுக்கு 1ன்னு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த nth டேர்முக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். எப்போ அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டு கேட்கும்போது. ஓகேவா? இது நம்ம கிளாஸில் சொல்லியிருக்க மாட்டோம், இந்த ப்ராப்ளமில் தான் சொல்கிறோம். ஓகே, கிளாஸில் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி டைரெக்டாக nth டேர்ம் எடுக்கணும், nth டேர்முக்கு 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க, nth டேர்ம் கொடுத்துட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு இந்த nக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா லிமிட்டுங்கிறது என்ன? ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு லிமிட்டுங்கிறது நமக்கு என்ன? ஏதோ ஒரு பாயிண்டில் போய் அது முடியும். அந்த முடிகிற இடத்த தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிமிட்டுன்னு சொல்லுவோம். அதைத்தானே நம்ம இங்கே அப்பர் பவுண்ட்லேயும் படிக்கிறோம். அப்பர் பவுண்டுங்கிறது என்ன? அது இருக்கிறதுலே இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இங்கே முடியறதை தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? லீஸ்ட் அப்பர் பவுண்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த nth டேர்முக்கு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது அதே ஃபார்மேட் தான். இப்போ 2n வெளியே எடுக்கணும், 1 மைனஸ் 1/2 பவர் n மட்டும்தான் கிடைக்கும். nக்கு நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போனால் 0 ஆகிடும். 1 மைனஸ் 0 நமக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் என்னது? 1/2 அண்டு 1 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இது லாஸ்ட் இயர் UGTRBயில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது அதே ஃபார்மேட் தான். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கேட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ தானே சொன்னேன் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 3n + 2 இருக்குது, கீழே 2n + 1 இருக்குது. என்ன காமனாக வெளியெடுக்கலாமா? காமனாக வெளியெடுத்தால் என்ன வரும்? மேலே 3 + 2/n வந்துடும், கீழே 2 + 1/n வரும். இந்த n கேன்சல் ஆயிரும். இது ஏன் மேம் வெளியே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் n நமக்கு இந்த மாதிரி டிவிஷனில் இருக்கிற மாதிரி வந்துடணும். அப்போ தான் இன்ஃபினிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அது 0 ஆகிடும். ஓகேவா? இப்போது 2/n போடும்போது
2 டிவைடட் பை 1 2னெல்லாம் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3 4ன்னு போடும்போது அதோட வேல்யூ 0.5 0.6ன்னு போயிட்டே இருக்கும். 0 0 0ன்னு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா எப்பயுமே n டேர்ம் ஏதோ ஒரு டேர்ம் வெளியே எடுத்து இந்த n வந்து மல்டிப்ளிகேஷனில் இல்லாமல் டிவிஷனில் உள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படி கொண்டு வந்துட்டா தான் அது 0 பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம அது வந்து காமனாகவே வெளியே எடுப்போம். இப்போது இங்கே என்னும் கேன்சல் ஆயிரும். 3 + 2/n டிவைடட் பை 2 + 1/n. எனக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்போ 3/2 தான் நமக்கு ஆன்சர். அப்போ இந்த ப்ராப்ளமோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது 3/2. ஓகேவா? எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எதுக்கு? லீஸ்ட் அப்பர் பவுண்டு கேட்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இதோட சுப்ரீமம் இன்ஃப்ரீமம் கேட்டிருக்கிறாங்க. சுப்ரீமம்னா என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இந்த இதில் வந்துட்டு அப்பர் பவுண்டுனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா என்னது? 1 தான் லீஸ்ட் அப்பர் பவுண்டு. ஸோ அதுதான் சுப்ரீமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு லோவர் பவுண்டு பார்க்கலாமா? லோவர் பவுண்டு என்ன வரும்? 0 0க்கு அடுத்தது -1 -2 இப்படி போயிட்டே இருக்கும். பட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுங்கிறது இங்கே என்னது? 0. ஸோ அதுதான் இன்ஃபீமம் வேல்யூ. ஓகே, இங்கே வந்துட்டு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் இதுக்கு வந்து நமக்கு மேட்டரே கிடையாது. ஓகே, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் கிளாஸ் பார்க்கும்போது, இந்த பவுண்டட் வேல்யூங்கிறது அந்த இன்டர்வல்குள்ளேயோ அந்த செட்டுக்குள்ளேயோ தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை தாண்டியும் இருக்கலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்குது. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் 1. நான் இப்போ என்ன சொன்னேன்? நமக்கு அது வந்து இந்த இன்டர்வலை வந்து நமக்கு கணக்கே கிடையாது. அந்த செட்டுக்குள்ளே அந்த நம்பர் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அப்பர் பவுண்டு இருக்குதா? இருக்குது. 1 2 3 இது எல்லாமே அப்பர் பவுண்டு. லோவர் பவுண்டுக்கு என்னது? இங்கே 0 இருக்குது. ஓகேவா? 0 -1 -2 அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? சுப்ரீமம் இன்ஃப்ரீமம் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. சுப்ரீமம்னா என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்டு. லீஸ்ட் அப்பர் பவுண்டு வேல்யூ 1. அடுத்தது இன்ஃப்ரீமம்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு 0. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ ஒரு சிங்கிள்டன் செட்டு கொடுத்துருக்குறாங்க. 5ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. 5 6 இந்த மாதிரி ஏதோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ரீமம் சுப்ரீமம் ரெண்டுமே என்னதான் வரும்? 5 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஓப்பன் இன்டர்வல் 0,1 இஸ் டேஷ். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு தியரம், எனி இன்டர்வல் இஸ் அன்கவுண்டபிள். ஓகேவா? டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வல் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? அன்கவுண்டபிள் தான் சொல்லணும். எப்போ அது கவுண்டபிள்னு மாறும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் 0,1 இன் ரேஷனல் நம்பர் அந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அது கவுண்டபிளாக மாறுமே தவிர, ஓப்பன் இன்டர்வல்னு பொதுவாக நமக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லை க்ளோஸ் இன்டர்வல்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா ரியல் லைனாக தான் நம்ம வந்துட்டு அதை கணக்கில் எடுத்துப்போம். ரியல் நம்பரே நமக்கு அன்கவுண்டபிள்ங்கிறதுனால ரியல் லைனில் நமக்கு என்ன மாதிரி இன்டர்வல் வந்தாலும் அது அன்கவுண்டபிள்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்படி கேட்காம இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு மாடுலேஷனில் மாற்றி மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு Cantor set K is the set of all numbers x in 0,1 which have ternary expansion without the digit dash. இது நம்ம நேற்று தான் கிளாஸில் பார்த்தோம். கேண்டார் செட்டுன்னா என்ன? டெர்னரி எக்ஸ்பேன்ஷன்னா நம்ம என்ன சொன்னோம்? 0 1 2 இந்த 3 நம்பர் மட்டும்தான் அந்த எக்ஸ்பேன்ஷனில் வரணும்னு சொன்னோம். அதே கேண்டார் செட்டுன்னா நம்ம என்ன சொன்னோம்? 1 வர்ற மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு எழுதுறதா கேண்டார் செட்டுன்னு சொன்னோம். ஸோ பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு 1/nங்கிறது வந்து கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா ஆசிலேட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னக்கு இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 1/ல என்ன போட்டாலும் நமக்கு என்ன தான் வரும்? 0.9 0.8 0.5ன்னு போச்சுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபைனைட் யூனிக் வேல்யூ நமக்கு லிமிட்டாக கிடைச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்வர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 + 1/n. இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டினில் வந்துட்டு an ஈக்குவல் டு n + 1/nன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். இங்கே இருக்குது இல்லையா n டேர்மு, நான் போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரியே தான். இந்த எண்ணை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1/nங்கிற டேர்ம் கிடச்சிரும். எண்ணை கேன்சல் பண்ணிடலாம். கொஸ்டின் ஆக்சுவலாக இதுதான். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணுங்கிறக்காக இதை மேலே எழுதிட்டேன்.
ஓகேவா? n + 1/nன்னா நம்ம என்ன பண்ணணும்? n காமனாக எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்? மேலே 1 + 1/nன்னு வரும். கீழே n மட்டும் இருக்கும். n கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 + 1/nன்னு வரும். இப்போ 1/nக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? இங்கே ஆப்வியஸாக 0 ஆயிரும். 1 + 0 என்ன வரும்? 1. ஃபைனைட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் கன்வர்ஜஸ். நெக்ஸ்ட் n² = an கொடுத்துட்டாங்க. இப்போ ஏஎனுக்கு 1 2 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் போடும்போது நமக்கு என்ன வரும்? n²னா 1 4 9 16 இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைனைட்டான வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ இதோட வேல்யூ என்னது? ஆன்சர் என்னது? டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா நமக்கு ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்கல இல்லையா? கிடைச்சாதான் அதை நம்ம வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். கிடைக்காதனால இது டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் an = zன்னு சொல்லிட்டாங்க. zனா என்னது? 0 ± 1 ± 2 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ப்ளஸ்லேயும் இது இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், மைனஸ்லேயும் இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆசிலேட்ஸ் இன்ஃபைனைட்லின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சு அப்படின்னா ஆசிலேட் இன்ஃபைனைட்லின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 1 + -1 n. இதுக்கு வந்துட்டு n பவரில் 1 2 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா n = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்குது. n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்குது. அகெயின் n = 3ன்னு போடும்போது எனக்கு 0 கிடைக்குது. n = 4ன்னு போடும்போது எனக்கு 2 கிடைக்குது. அதாவது என்னோட பவர் என்னோட வேல்யூ ஆடில் இருக்கும்போது 0வும் என்னோட வேல்யூ ஈவனாக இருக்கும்போது எனக்கு 2வும் கிடைக்குது. 0 2 0 2ன்னு மாற்றி மாற்றி கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசிலேட்ஸ் ஃபைனைட்லி. அதாவது 0,2ங்கிற இந்த வேல்யூக்குள்ளே மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆசிலேட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபைனைட்லின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எவ்ரி கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸ் இஸ் டேஷ். நமக்கு தெரியும் பவுண்டட். ஏன் அப்படின்னா கன்வர்ஜென்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு சீரீஸ் நம்ம எடுக்கிறோம் 1 2 இப்படி போயிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு என்னன்னு ஒரு டேர்ம் இருக்குது. என்னுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோட லிமிட் வேல்யூ என்னவாக இருக்கணும்? ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? இங்கே 1ஓ 5ஓ 6ஓ ஏதாச்சும் ஒரு நம்பர், ஒரு ஃபைனைட் நம்பர் இருக்கும்போது தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். அப்போ கன்வர்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? நமக்கு இங்கே ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்குது. இப்போ 1 2 அப் டு எக்ஸெட்ரா n இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்குது. அந்த ஃபைனைட் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது லோவர் பவுண்டு, இது அப்பர் பவுண்டு, ரெண்டுமே இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுக்காக தான் நான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஒவ்வொரு கொஷினுக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஸ்டினை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு போக உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை இது ரிலேட்டடாக எங்களுக்கு ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதுங்க. கொஸ்டின் ஈவினிங் 6 PM உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுத்துருவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, தயவு செஞ்சு இனிமேல் யார் ஜாயின் பண்ணுறதுனாலும் டெலிகிராமில் பண்ணுங்கள். நம்ம எல்லா குரூப்பையும் சேர்த்து மொத்தமாக டெலிகிராமில் ஒரே குரூப்பாக மாற்றிட்டோம். வாட்ஸ்அப்பில் 4 to 5 குரூப்ஸ் இருந்துச்சு. அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு குரூப்பாக மாற்றிட்டோம். ஸோ எல்லோரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ.